ஹாய் ஆல், நாம் இன்னைக்கு ஸ்டெம் ஸ்டிச், நாட்டட் செயின் ஸ்டிச் அண்ட் டபுள் செயின் ஸ்டிச் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெம் ஸ்டிச் பார்த்துக்கலாம். அது எப்படின்னு வீடியோவில் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு நாட் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கள்ல, அதுக்கு நடுவில், அதாவது நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டப்போ அதுக்கு நடுவில் உள்ளே போடக்கூடாது, சைடில் ஒரு செயின் ஸ்டிச், தென் நாட் ஸ்டிச். அகெயின் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க, தென் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச்சு, தென் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கள்ல, அதுக்கு நடுவில் வெளிப்புறமாக போடணும், உட்புறமாக கிடையாது, வெளிப்புறமாக ஒரு செயின் ஸ்டிச், தென் அதுக்கு மேலேயே ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு செயின் ஸ்டிச்சு, தென் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் ஒரு செயின் ஸ்டிச், தென் நாட் ஸ்டிச். அகைன் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க, தென் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, தென் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டதுக்கு நடுவில், அதாவது வெளிப்புறமாக நடுவில் ஒரு செயின் ஸ்டிச், தென் அதுக்கு மேலேயே ஒரு குட்டியாக நாட் ஸ்டிச், தென் அப்படியே அந்த த்ரெட்டை கீழே இழுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு, தென் நாட் ஸ்டிச்சு, வெளிப்புறமாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கள்ல, தென் அந்த த்ரெட்டை மேலே இழுத்துட்டு போய் வெளிப்புறமாக ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு மேலேயே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச். மறுபடியும் பாருங்கள், த்ரெட்டை கீழே இழுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறீங்க, தென் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கள்ல, அதுக்கு மேலே போய் சைடில் வெளிப்புறமாக ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு மேலே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். நல்லா கவனிச்சு பாருங்கள், வீடியோ நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க, கீழே குட்டியாக லாக் ஸ்டிச், தென் மேலே போய் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் அதுக்கும் மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். நீங்கள் ஜரியில் நல்லா போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டு பழகுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க, தென் அதுக்கு கீழே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறீங்க, தென் அப்படியே அந்த த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கள்ல, அதுக்கு சைடில் ஒரு ஸ்டிச்சு, தென் ஒரு லாக் ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். இப்போ நாம் சில்க் த்ரெட்டில் போடலாம். சில்க் த்ரெட்டில் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் சில்க் த்ரெட்டில் எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலும் நீங்கள் அந்த த்ரெட்டை நீங்கள் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிடவே கூடாது. இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆயிரும். ஸோ நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜரியில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு கீழே குட்டியாக லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் செயின் ஸ்டிச் போட்டதுக்கு ஆப்போசிட்ஸில், அதாவது சைடில் ஒரு செயின் ஸ்டிச், தென் அதுக்கு மேலேயே ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு, தென் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்படியே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போட்டு பழகணும். ஸோ ஜரி த்ரெட்டில் எப்படி பண்ணீங்களோ அது போலவே நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போட்டு பழகுங்க.
இப்போ பக்கத்தில் காட்டுறேன். ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க. அதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு வீடியோவில் காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க. அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடுறீங்க. தென் அப்படியே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க. அதுக்கு மேலேயே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு அகைன் நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இதுவும் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டட் செயின் ஸ்டிச் பார்க்குறோம். இதையும் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தென் அதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு, தென் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் அந்த செயின் ஸ்டிச் போட்டிங்கள்ல அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச்சு, தென் அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடணும். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன், கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு, அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச்சு, தென் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடுறீங்க. தென் ஒரு செயின் ஸ்டிச்சு, நல்லா கவனிச்சு பாருங்கள். கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு, தென் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் அந்த 2 நூலுக்குமே நடுவில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்ஸ், அதாவது சைடில் நம்ம போட்டோம். இந்த ஸ்டிச்சு வந்து 2 த்ரெடுக்கும் உள்புறமாக போடுறோம். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கும் நாட்டட் ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் தான் நீங்கள் உள்ளே விடுறீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச்சு, கீழே ஒரு நாட் ஸ்டிச்சு, தென் அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் அப்படியே அந்த த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் 2 த்ரெட்டுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுறீங்க. தென் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடுறீங்க. ஸோ இது எதுக்கு நாட்டட் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த நீங்கள் ஸ்டிச் போட்ட இடத்துல பாருங்கள், அந்த நடுவில் உங்களுக்கு நாட் விழுந்திருக்குதா, இதனால தான் இது வந்து நாட்டட் ஸ்டிச்சு. ஸோ நீங்கள் வீடியோவில் நல்லா கவனிச்சாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாட் விழுந்திருக்குது இல்லைங்களா, இதுலேயே நீங்கள் வந்து பீட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க, தென் கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போது மேலே த்ரெட் எடுத்துகிட்டு போய் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில், அதாவது உட்புறமாக ஒரு ஸ்டிச்சு. இப்போ நம்ம இதில் பீட் உள்ளே விடலாம். ஸோ அந்த த்ரெடுக்குள்ளே பீட் உள்ளே விட்டு தென் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பீடு உள்ளே விடாமல் நீங்கள் வந்து அப்படியே கீழே எடுத்து வந்து ஸ்டிச் போடுவீங்க. பீடு வந்து நீங்கள் உள்ளே போட்டதுனால அதை வந்து டைட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டிச் போடணும். மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு, தென் கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு, தென் மேலே எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் உட்புறமாக ஒரு ஸ்டிச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே பீட் போட்டுக்கலாம். பீட் போட்டு மறுபடியும் கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு, அகைன் செயின் ஸ்டிச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக போடுங்க. இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஹேண்டுக்கெலாம் போடுற டிசைனில் இது வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து நல்லா கவனித்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ் நெக்குக்கு, தென் ஹேண்டுக்கு, சாரீ பார்டரில் கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். அகைன் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு, தென் கீழே லாக் ஸ்டிச்சு, அகைன் அந்த நூலை மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச்சு, பீட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச்சு கீழே, அவ்வளோதான். மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் பீட் இல்லாமல் யூஸ் பண்ணீங்க, செகண்ட் இதில் பீட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அது இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் எப்பயும் போடுற நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட போகிறீங்க. நார்மல் செயின் ஸ்டிச்னால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஸ்டிச்சாக தான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதையே நம்ம இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சாக போட போகிறோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸில் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் டிசைன் போட ஆரம்பிக்கணும். இது வந்து 2 லைன்ஸ் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆப்போசிட்டாக திருப்பணும். அதுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து ஆப்போசிட் சைடு இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே நின்றுக்கும், உங்களுக்கு த்ரெட்டு வந்து தூக்காது. ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பி மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் வந்து ஒட்டி ஒட்டி தான் போடணும், லைட்டாக கூட கேப் விடக்கூடாது. அப்படி கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை வந்து நல்லா தெரியாது, உங்களுக்கு ஒரு மாதிரி கேப் விழுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே, அதாவது அதை ஒட்டியே நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சையும் போட்டுக்கோங்க. அகைன் சொல்கிறேன், மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்ப போகிறோம். அதுக்கு அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் உங்களுக்கு தூக்கிட்டு தெரியும். அதனால் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு டைட்டாக இருக்கும். தென் எந்த ஸ்டிச்சஸும் உங்களுக்கு தூக்காது. ஸோ நம்ம இப்போது டபுள் லைன் சொல்லிட்டு இப்போ ட்ரிபிள் லைன் போட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்.